நீட்டு புடலங்காய் 1, கேரட் 100 கிராம், பீட்ரூட் 100 கிராம், பொட்டுக்கடலை பொடி செய்தது 100 கிராம், வெங்காயம் பெரிய வெங்காயம் 2, குடைமிளகாய் 1, சிறிதளவு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு இந்து உப்பு. புடலங்காயை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, உப்பு தண்ணியில் நான் சிறிய ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ரவுண்டாக ரிங் மாதிரி கட் பண்ணி அந்த தண்ணீரில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தட்டில் அடுக்கிக்கிறோம். அடுத்தது அது உள்ளர வைக்கக்கூடிய ஸ்டஃப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பீட்ரூட் அதெல்லாம் திருவி எடுத்துக்கிறோம். வெங்காயம், குடைமிளகாய் வந்து பொடி பொடியாக சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறோம். பொட்டுக்கடலை வந்து பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அதில் கொத்தமல்லி தழையும் போட்டு மிளகு ஜீரகத்தூள், இந்து உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃப்பை வந்து அந்த புடலங்காய்க்கு நடுப்புற வச்சோம் அப்படின்னா அதை வச்சு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா புடலங்காய் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு.